கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாளைக்கான ஒரு கர்த்தருடைய வசனம் பெண்களுக்கான ஒரு வசனம். அதாவது பெண்களை கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வசனம். நாம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த முறை நமக்கு பெண் உரிமையை பத்தி நம்ம போராடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நிறைய போராளிகள் பெண்களுக்கு உரிமை பெற்று தரணும், பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் இந்த நாட்டுல பெற்று தரணும், அரசாங்கத்துல பெற்று தரணும் அப்படின்னு நிறைய போராளிகள் போராடினாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பின்பற்றி வர்றாங்க, ஒரு காரியத்தை பின்பற்றி வராங்க. அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் போதிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி அக்கா, அம்மா, தங்கச்சி, சகோதரி, மனைவிகள் எல்லாம் இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு சுதந்திரமா இருக்கணும், பெண்கள் இப்படிதான் இருக்கணும், அதுக்கு நீங்க போராடணும்னு சொல்லி அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் போதிச்சிருப்பாங்க. அந்த போதனை எதன் வழியாக வந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய வசனம். என்னன்னா, இந்த வேதத்திலிருந்து தான் அந்த பெண்களுக்கான ஒரு நிலையை, பெண்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 68 12, 13 2 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டார். நீங்கள் அடிப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்க அடுப்புக்கடியில கடந்தாலும் சரி, நீங்க அடுப்புலயே வேலை பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுப்பு நடியிலேயே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் அறிகிற போது, ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிற போது புறா சிறகுகளை போல, அதாவது எப்படிப்பட்ட சிறகுன்னு சொல்றாரு பாருங்க, அதாவது வெள்ளி போல, பொன்னை போல. அந்த புறா சிறகுகள் பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கான ஒரு அறிகுறி. அப்ப நீங்கள் சுதந்திரமாக வாழ்வீர்கள் அப்படிங்கிறார். நீங்கள் அடுப்பின் அடியில வேலை செஞ்சு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஆண்டவரை விரும்புகிற போது, ஆண்டவரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராம். அன்பானவர்களே, கொஞ்ச காலங்களுக்கு முன்பு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தாங்க. எல்லா சமுதாயத்திலையுமே பெண் என்பவர்கள் பாத்தீங்கன்னா அடிமையானவர்களா இருப்பாங்க. பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க, பெண்களுக்கு உரிமை கிடையாது, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 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 பொது இடத்துல தங்களுடைய உரிமையை அவர்கள் சொல்லுவதற்கான அதிகாரம் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா பெண் என்பவளும் ஒரு சமுதாயத்துல சரிபாதி பங்குள்ளவள், அவளுக்கு சரிபாதி பங்கு இருக்கு. ஏன்னா பெண் என்பவள் தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறவள், உலகத்தை பெருக்குகிறவள் பெண்கள். அவ கொஞ்சம் பலவீனமான சரீரமாக, பலவீனமான எண்ணம் உள்ளவளாக இருந்தாலும் அந்த பெண் என்பவள் இல்லைன்னா இந்த உலகம் விருத்தி அடையாது. ஆதாம படைச்ச ஆண்டவர் ஏவாளை எதுக்காக படைக்கிறார்னா இந்த உலகம் விருத்தி அடையணுங்கிறதுக்காக. அப்ப இந்த உலகத்தை விருத்தி அடைய செய்கிற அந்த பெண் என்பவள் சம உரிமை பெற்றவர்களா இருக்கணும் என்பதுதான் அன்றைய காலத்திலிருந்து, கடவுள் மனிதனை உண்டாக்கின காலத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நியதி அதுதான். ஆனா சில ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெண்களை ஒரு புள்ள பெக்கிற மெஷினாகவும், அடுப்படியில ஆண்களுக்கு பணிவிடை செய்யறவர்களாகவும், அவங்களுக்கு அடிமைகளை போலதான் நடத்திட்டு வந்தாங்க ரொம்ப காலமா. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல கூட அப்படி நிறைய சம்பவங்களை நாம சொல்ல முடியும். பாருங்க, கடவுளுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறாங்க அந்த பெண்கள்? நீ அடுப்படியில நீ கருகிட்டு அடுப்படியில கடந்தாலும் நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்தினா வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும்
பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீங்க. நீங்க பாருங்க, ஒரு விடுதலை எப்ப கிடைக்குது? இந்த பைபிள் வசனம் சொல்லுது அப்படின்னா, சரி இப்ப எப்படிங்க பைபிள் வந்துச்சு, இது எந்த காலத்துல சொன்னது, இப்ப எப்படிங்கன்னா, இது காலங்காலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண் விடுதலையானது ஒவ்வொரு தேசமா ஒவ்வொரு நாடா பரவிட்டு வருது. அப்படி ஏன்னா இப்பெல்லாம் மீடியாக்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அந்த 100 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது இன்னொரு தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு குறைஞ்சது 1 மாசம் 2 மாசம் ஆயிரும். அப்படியா சமாச்சாரம் அப்படிம்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறதுக்கு அழைப்பு கொடுத்தா கூட தபால் அனுப்பிச்சாங்கன்னா அந்த தபால் போய் சேர்ந்து அவங்க வர்றதுக்குள்ள இங்க கல்யாணமே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட தகவல் பரிமாற்றம் தான் அப்ப இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெண் விடுதலையானது ஒவ்வொரு தேசமா வருது. இப்ப நம்முடைய தேசத்துல இந்த பெண் விடுதலை எப்படி வந்துச்சு? இந்த பெண் விடுதலைக்கும் பைபிளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, மிஷினரிகள் வர்றாங்க. தென் மாவட்டங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, மேல் சட்டை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்ப மிஷினரிகள் வர்றாங்க, கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்துதான், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருந்தீங்கன்னா நீங்க மேல் சட்டை அணிஞ்சுக்கலாம், உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கும் இந்த தேசத்தினோட சட்டங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம், மேல் சட்டை அணிவதற்கு அனுமதி கொடுக்கிறோம், அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பயம் இல்லாம நீங்க மேல் சட்டை அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக வந்தாங்க மிஷனரி. நாகர்கோவில் பகுதியில் போனீங்கன்னாக்கா பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்கு. பெண் அடிமைத்தனத்தை மாத்துறதுக்காக பெண் கல்வி பயின்றால் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியுங்கிறதுக்காக வேண்டி பெண் கல்வியை முதன்மைப்படுத்தினாங்க. நீ அடுப்படியில அடுப்பு ஊதிட்டு இருக்காத, உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கு, நீயும் இந்த உலகத்துல சுதந்திரமா பறக்க முடியும், புறாவை போல நல்ல உன்னுடைய செட்டைகளை விரிச்சு பறக்கணும், நீ உனக்கும் வெங்கலத்தினாலான வெள்ளியினாலான தங்கத்தினாலான சிறகுகள் உனக்கு இருக்கு, நீ அதை விரிச்சு வானத்துல உயர பறக்க முடியும் அப்படிங்கிறத பெண்களுக்கு உணர்த்தி அவர்களை கல்வி கற்க வைத்தது இந்த வேதாகமம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள். இது என்னைக்கும் சொல்லப்பட்டது. அவ அடுப்படியில அடுப்பு ஊதிக்கிட்டு கருகி போய் விறகோடு விறகாக கிடந்துகிட்டு இருக்கிறாளே, அந்த பெண் என்பவள் இந்த உலக சமுதாயத்துல சரிபாதி பங்குள்ளவளாச்சே, அவளுக்குள்ளேயும் திறமை இருக்கு, அவளுக்குள்ளேயும் அறிவு இருக்கு, அவளுக்கான விழிப்புணர்வை அவளுக்கு காண்பித்து அந்த பெண்ணானவள் எப்படி வரணும், ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், கல்வியிலும் நாகரிகத்திலும் மற்ற பதவியிலும் எல்லாத்திலையும் உயர்ந்த இடத்திற்கு வரணும்னு சொல்லி அவர்களுடைய சிறகுகளை அவர்களுக்கு விரித்து காண்பித்து நீங்கள் வானுயரத்துல பறங்கள் என்று அவர்களை பறக்க விட்டது இந்த மிஷனரி. இந்த வசனம் நிறைவேறிச்சா? எப்ப சொன்னது இந்த வசனம்? எத்தனையோ 100, 200, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை. இந்த வார்த்தை நம்முடைய தேசத்துக்கு வர்றதுக்கு பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த வார்த்தை நிறைவேறிடுச்சு. பாத்தீங்களா அன்பானவர்களே, பெண்களுக்கானது. அப்ப இப்பவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் என்பவர்களுக்கான ஒரு உரிமை, பெண் என்பவளுக்குள் இருக்கிற ஒரு திறமை, பெண் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு ஞானம், இது எல்லாம் அந்த பெண்ணுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தணும். அதற்கான விழிப்புணர்வை அந்த பெண்ணுக்கு நாம கொடுக்கணும். உனக்கு ஒரு மிகப்பெரிய சிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வெள்ளியினால் ஆனது, அது தங்கத்தை போலது, நீ உன்னுடைய சிறகை விரித்து என்ன பண்ணு, வானத்துல பற அப்படிங்கிறத அந்த பறக்க கத்துக் கொடுக்கணும். பறக்க கத்துக் கொடுக்கறதுன்னா கல்வியை கற்றுக் கொடுக்கணும், ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும், விழிப்புணர்வை உண்டு பண்ணணும். அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல எதிலையெல்லாம் பெண்ணின் பங்கு பெரும்பான்மையா இருக்கணும்னு அவர்களை அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காண்பது எப்படி அப்படிங்கிறத அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி மிஷனரிகள் கற்றுக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உயர்ந்த பதவியில பல பெண்கள் இருக்கிறாங்க.
பூமியை விட்டு வேறொரு கோளுக்கு, அதாவது வேறொரு உலகத்திற்கு சென்று வருகிறார்கள் பெண்கள். அவங்க அடிப்படையில அடுப்பு ஊதிட்டு இல்ல. ஒருவேளை அவங்க கல்வி கற்காம இருந்தாங்கன்னா இன்னும் அடுப்பு ஊதிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்ப பெண் அடிமையை முறித்து போட்டு அவளுக்குள் இருக்கக்கூடிய அந்த முழு திறமையையும் வெளியே கொண்டு வர வேண்டும், கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னது இந்த வேதாகமத்தின் வார்த்தை. இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருக்கு. உங்களால இருக்க முடியும். நீங்க முயற்சி பண்ணுங்க, நீங்க கல்வி கற்றுக்கொள்ளுங்க, நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. நமக்கு எதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சில பெண்களை வீட்டோட இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தின் சரிபாதி பங்குதாரர்கள். ஆணுக்கு ஒண்ணுனா பெண்ணுக்கு ஒண்ணுதான், ஆணுக்கு ரெண்டுனா பெண்ணுக்கு ரெண்டு தான். ஆணுக்கு இருக்கிற உரிமை பெண்களுக்கும் உண்டு. அப்படிங்கிற அந்த சொத்து பத்திலையும் பணத்திலையும் காசுல மட்டும் இல்லை, அறிவிலும் ஞானத்திலும் பதவியிலும் பட்டத்திலும் உயர்விலும் மேன்மையிலும் எல்லாத்திலுமே பெண்கள் உயர்த்தப்படணும். அதத்தான் இந்த வேதாகம வார்த்தை சொல்லுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது நிறைவேறிட்டு வருது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், நம்முடைய அண்டை அயலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நம்முடைய உறவுக்கார பெண்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை, அந்த சிறகுகளை விரித்து பறக்கும்படியாக அவர்களுக்கு நாம என்ன பண்ணணும்னா ஞானத்தை போதிக்கணும், விழிப்புணர்வை அவர்களுக்கு கொடுக்கணும். அவர்களும் இந்த உலகத்துல சாதிக்க பிறந்தவர்கள், நிறைய விஷயத்தை சாதித்து அவர்களும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரணும் அப்படிங்கிறத இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்களுக்குள்ள நம்ம போய் சொல்லணும். அதை ஒரு பெண்ணே போய் சொல்லணும். ஆண்கள் போய் சொல்றதை விட அதை ஒரு பெண், ஒரு 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 ஸ்தானத்துல உயர்ந்திருக்கிற பெண், நான் பாரு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் போய் சொல்லணும். அன்பானவர்களே, மிஷினரியாக பல பெண்கள் இங்க வந்தாங்க. வெளிநாடுகளில் இருந்து பல விதமான பெண்கள் இங்க வந்தாங்க. நிறைய நீங்க பட்டியலிட்டீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் வந்து மக்களுக்குள்ள பெண்களுக்குள்ள விழிப்புணர்வை கொண்டு வந்து எல்லாரையும் கல்வி கற்க வச்சு இன்னைக்கு ஒரு முதன்மை இடத்துக்கு பெண்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வார்த்தை தான், இந்த வசனம் தான், இந்த இம்மானுவேலர் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வசனம் தான். அன்பானவர்களே, நாமும் கூட நம்மால் இயன்றவரை பெண்களுக்கான விழிப்புணர்வை, பெண்களுக்கான சிறகுகளை நாம் அவர்களுக்கு காண்பித்து அவர்களையும் முதன்மைப்படுத்துவதற்கான முயற்சியை நாம எடுக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அதுக்கு ஆசைப்பட்டார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னார். அன்பானவர்களே, தயவு செய்து உங்களால் இயன்றவரை பெண்களுக்கான விழிப்புணர்வுகளை அவர்களுக்கான முன்னேற்றத்தை அவர்களுக்கு காண்பிக்கும்படியான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். நிச்சயமாகவே நம்ம வீட்டு பெண்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு மாலை பொழுதுக்காக நன்றி. இந்த மாலை வேளையில நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அறிவுரையை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டு பெண்களும் சிறகுகளை விரித்து பறக்கக்கூடியவர்களாக, அறிவு பெற்றவர்களாக, விழிப்புணர்வு பெற்றவர்களாக, கல்வி பயின்றவர்களாக, இந்த உலகத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை அவர்கள் முழுமையாய் பெற்றுக்கொண்டு முதன்மைப்பட நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் உங்க அன்பும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய விழிப்புணர்வும் என்றென்றைக்கும் எங்கள் பெண்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.